போன எபிசோட்ல ஜீனி வந்து பாஸ்ட்டுக்கு போய் அந்த சின்ன பையன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க ஃபோனுக்கு வரும். அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷாதி எப்படி அதுல இருந்து வெளியே வந்தாங்கிறத ஒரு அடியால் சொல்லிட்டு இருக்கான். அவனால வாய் பேச முடியாது, அதனால இந்த பொண்ணு தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. ஷாதி தான் வந்து என்னை வெளியே கொண்டு வந்தாரு, இங்க இருந்து நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற போர்வையில இருந்து ஒரு நூல் அத்துட்டு அங்க இருந்து அவர் நடந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி நீ அந்த நூலை எடுத்துட்டு வெளியே போலாம், யாரை பாக்குறதுக்காண்டி போன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையும் ஷாதி எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால அந்த சின்ன பையன் ரொம்ப கோவமாய் இன்னொரு அடியால விட்டு இந்த அடியால கொலை பண்ண சொல்லிடுறான். அதை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு வந்து அப்படியே கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. அவன் போய் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் ஷாதி சொல்றான், தூங்கி எந்திரிச்ச உடனே இப்லிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நான் தான் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா என்னை தேடி வருவான், அதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா, உன் பாட்டால எல்லாரையும் தூங்க வைக்க முடியும்னு தெரிஞ்சும் கூட ஏன் உன் வாயை நான் கெட்டல, உன் காலை கெட்டி போடல? நீ எப்ப இந்த மாதிரி வெளியே போவேங்கிறதுக்காக தான் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். என்ன உன் கூட பிறந்தவன் அவனை காப்பாத்த வருவான்னு நினைக்கிறியா? அவனும் இங்க வரணும், அதுக்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன். இப்பயும் கூட அவளால அந்த கயிறை கட் பண்ண முடியுதாங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் வெளியே போகணும். நீ வெளியே போனது கூட எனக்கு நல்லதுதான். நான் சீக்கிரமாவே நான் அந்த விளக்குக்கு எஜமானன் ஆயிருவேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆவிங்களையும் நான் தான் ஆட்டி படைப்பேன். இந்த உலகத்தையே வந்து என் காலடியில கொண்டு வருவேன், பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லும் போதுல ஷாதிக்கோ வந்து இன்னும் நீ மாறவே இல்லையா காலிக் அப்படின்றான். இப்பதான் அந்த சின்ன பையனோட பேரையே சொல்றாங்க. அவன் பேரு காளிக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணாத காளிக், என் கூட பிறந்தவன் கண்டிப்பா உன்னை கொன்றுவான், சீக்கிரமாவே திருந்திரு, இல்லைன்னா அவன் உன்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சாதி. அந்த விளக்க நான் முதலாளி ஆயிட்டேன்னா அதுக்கு நான் சொந்தக்காரன் ஆயிடுவேன், அப்புறம் எப்படி அவன் என்னை கொல்லுவான், இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜீனியை காமிக்கிறாங்க. ஜீனி விளக்குக்கு வரான், பார்த்தா அங்கதான் கயாங்க இருக்கா. அவ யார் அந்த காளிக்கு அப்படின்னு கேக்குறா. என்னடா இவ இங்கதான் இருக்காளா, எப்படி நீ இன்னும் அதுக்குள்ளே இருக்க, நீ வீட்டுக்கு போல அப்படின்னு. டேய் எல்லாரும் வெளியே போயிட்டீங்க, நான் எப்படிடா வெளியே போக முடியும், எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கா. இந்த கயிறு உனக்கு ரொம்ப கனமாவே இல்லையா, வேணா நீ வேணா தூக்கி பாரு, கனமா இருக்கா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்திட்டு இருக்கா. அவன் அந்த கயிறை சுத்திக்கிட்டே இருக்கா. இது உனக்கு கனமா இல்லையா அப்படின்னு கேட்க மறுபடியும் சுத்தி சுத்தி காமி. யார் அந்த காளிக்கு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேக்குறா. எனக்கு தெரியாது, உனக்கு தான்டா தெரிஞ்சிருக்கணும், அந்த கடவுள் உன்னைய டெஸ்ட் பண்றதுக்காக என்னைய ஒரு டெஸ்டிங் எலியா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படி சொல்லி. ஆமா, இதை இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டியா நீனு அப்படிங்கிற மாதிரி ஜீனி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹவர் கிளாக்க பார்த்து இதுல மண்ணு கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு தொட்டு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அது கடந்த காலம் மட்டும் தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன பையன் போர்வையை நெஞ்சுக்கிட்டு இருந்தான், அவனை நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன், கலீத் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பேர் கலீத். உடனே ஜீனி கேக்குது, நல்லா தெரியுமா, அது நீதானா அப்படி சொல்லி. உண்மையிலே அது நான் தான். சரி வா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியும் கையாங்க வெளியே வராங்க. வந்து அந்த கயிறை பாட்டி கையில கெட்டி பாக்குறாவ. ஆனா அது பாட்டிக்கு ஒண்ணுமே செய்யவே இல்ல. சரி ஓகே, இதை என் கையில கெட்டு அப்படின்னு சொல்லி ஜீனி கஷ்டப்பட்டு அந்த கயிறை தூக்கி அவ கையில கெட்டுது. ஆனா அவ அசால்ட்டா கையாட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு கூட இது ரொம்ப ஹெவியா தெரியலையே அப்படின்றான் அவன். ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். உன் கையில இதை நீயே கெட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கயாங் சொல்றா. அவனும் கெட்டிக்கிறான். பார்த்தா அதை கலட்டவே முடியல அவனால, ரொம்ப ஹெவியா இருக்கு. உடனே பாட்டி அதை கலட்ட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாட்டி ட்ரை பண்றாங்க. பார்த்தா பாட்டியால கலட்ட முடியல. பாட்டி சிசரை வச்சு கட் பண்ண ட்ரை பண்றாங்க, முடியல. சரி நான் போய் கத்தி எடுத்துட்டு வரேன்னு போறாங்க. ஐயோ பாட்டி வேண்டாம் அப்படின்றான். அப்புறம் கயாங் வந்து அப்ப இதை வந்து ஒரு ஆவி கெட்டினா மட்டும்தான் இந்த கயிறு வந்து இவ்வளவு ஹெவியா இருக்கும் போல, இதுதான் இதுக்கான ரூல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுலே சகீத் வந்து சொல்றான், இதுல கொஞ்சம் ரத்த வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலை பிரிச்சு பார்த்தா ஆக்சுவலி இது வந்து ரத்தத்தால அப்படியே நனைஞ்சிருக்கு போல, உள்ள வேற ஒரு கலர் தெரியுது அந்த த்ரெட்டோடது. ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியும் அவன் நூலை பிரிச்சு பாக்குறா. அப்ப இது வெள்ளை கலர்ல தான், ரத்தத்துல நனைஞ்சுதான் இது கருப்பு கலர்ல இருக்கு, என்ன சொல்ற, அது உன் ரத்தமா இருக்கும்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறான். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இந்த நூலை எனக்கு கலட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கலட்டி விடு, இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஜீனி சொல்லுது. அவ இருந்துட்டு பாலைவனத்துல அப்படியே விட்டுட்டு போனேல, என் உடம்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அந்த கட்டர் கிடைச்சிச்சா பாட்டி அப்படி சொல்லிட்டு கலட்டியே விடாம அவ போயிடுறா. உட்காந்து சகி தின்னுட்டு இருக்கான். சோத்து முட்டை திங்காம ஹெல்ப் பண்ணடா அப்படின்னா அப்படியே என்கிட்ட கட் பண்ணி காமிச்சு. அந்த சின்ன பையனோட அப்பா இன்னும் வாந்தி எடுத்துட்டு தான் இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு உள்ள வந்து சொல்றா, இன்னமும் இந்த இடத்துல இருந்து வாந்தி எடுத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன், வா வெளியே அப்படின்னு கூப்பிடுறா. உடனே இவன் சொல்றான், நீங்களாம் யாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, அந்த சின்ன பையன் எப்படி உனக்கு அப்பாவா இருக்க முடியும், எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு அந்த சின்ன பையனோட அப்பா கேக்குறான். உடனே அவ சொல்றா, என்ன உனக்கு சூதாட்டத்துல விட்ட காசு அடைக்கணும், கடனெல்லாம் அடைக்கணும், மத்தபடி எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அவன் எப்படி செத்தானோ அதே மாதிரி நீ
சாக வேண்டியது இருக்கும். வெளிய வரியா? சாகுறியா? அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. ஒரு சின்ன பையனுக்கு எதுக்கு இவ்வளோ கீழ இறங்கி நீங்க எல்லாம் போறீங்க? என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் அப்பாவ பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. அனாதையா இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த உலகம் ஒரு நரகம் தான் அப்படின்னு காமிக்கும்போது தான் நெறைய சின்ன பிள்ளைங்கள கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க அந்த காலத்துல. அங்க இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைக்கு அவிங்க கையில ஏதோ பச்சை குத்திட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கேஜுக்குள்ள இருக்க ஒரு குழந்தைங்க ஒரு 4, 5 பிள்ளைங்க சேர்ந்து ஒரு பையன பிடிச்சு கடிச்சிட்டு இருக்காங்க. அந்நேரம் ஒரு கறி துண்டு எடுத்து வீசுறாங்க. அத பார்த்துட்டு அடுத்த கேஜ்ல இருக்க பிள்ளைங்களும் அதே மாரி பண்றாங்க. இதெல்லாம் யார்றா பண்றான்னு பார்த்தா, அந்த சின்ன பையன் தான் உட்கார்ந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இவ்ளோ குழந்தைங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டோனே இன்னமும் அவனுக்கு வாந்தி வருது. "நீ என்னதான் பண்ணாலும் நான் எங்க அப்பா பேச்ச தான் கேட்பேன். ஒழுங்கா வெளிய வந்து சேரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளிய போயிடுறா. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி பாட்டிய காமிச்சா, காஃபி ஷாப்ல காஃபி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு அது தெரியவே இல்ல. அந்நேரம் மின்சி தான் வந்து ஹெல்ப் பண்றா. அப்ப மின்சி சொல்றா, "நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. சரி ஓகே என்னென்ன வேணும்னு சொல்லி அப்புறம் கேள்வியா கேட்கிறாளா? ஐயோ! நான் நெறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல. சரி ஓகே உங்களோட பேரும் பொய் தான். அவன் கூட பிறந்தேன்னு சொன்னீங்க. அதுவும் பொய் தானே. இதுக்கு மட்டுமாவது நீங்க பதில் சொல்லலாம்" அப்படின்னு கேட்கிறா. அப்பயும் பாட்டி எதுவுமே சொல்லாதனால எதுவும் நாட்டுல இருந்து ஓடி வந்துட்டீங்களா? யாரையும் கொலை பண்ணிட்டீங்களா? அதனால தான் உங்கள போலீஸ் தேடுதா? அதுக்கு தான் மறைஞ்சு இங்க வந்து இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படி சொல்லி பாட்டி சொல்றாங்க. சரி இதுக்கு மட்டுமாவது பதில் சொன்னீங்களே! சரி உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கயாங் ரொம்ப நல்ல பொண்ணு இந்த உலகத்திலேயே. மத்தவங்க அவள பத்தி எது சொன்னாலும் நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லயும், பாட்டிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம பேத்திய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணாவது இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த சைக்கோ ஜாக் வந்துட்டு 2வது ஒரு பொண்ண கொலை பண்ணி வச்சிருந்திருப்பான். அத வந்து அந்த யூடியூபர் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி யூடியூப்ல போயிட்டு இருக்கு. அத ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஜாக் வந்து. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு கொல்றதுக்கு முன்னாடி ரெட் கலர் ஹேர் தான் இருந்திருக்கு. ஆனா கொன்னதுக்கு அப்புறம் தான் பிளாக் கலர் டை அடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாரி அந்த யூடியூப் சேனல்ல அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே கட் பண்ணி கயாங் வந்து இந்த ஜாக்க பார்க்கறதுக்காக அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. ஒரு கவர்ல ரெட் கலர் ஹேர் அந்த லைட்ல இருந்த ரத்தம் எல்லாத்தையும் கவர்ல போட்டு குடுக்குறா. இது வந்து நீங்க கார ரிப்பேர்க்கு விடும்போது உங்க கார்ல இருந்து கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. தெரியவே இல்ல அப்படி சொல்லி அவன் ஒரு மாரி மழுப்பிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு புரியுதுங்கிறது உங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியும். அப்ப அந்த பொண்ணுக்கும் காரணம் நீங்க தானே. யூடியூப்ல சொன்ன மாரி பொண்ண கொலை பண்ணதே நீங்க தானே அப்படின்னு சொல்லியும், இந்த மாரிலாம் வெளிய சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க கயாங். யாராவது தப்பா நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள கொல்றதுக்காண்டியே கோடாரிய வந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன கயாங் தனியாவா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தனியாலாம் வரல. வேண்டப்பட்டவங்களலாம் கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. சுத்தி முத்தி பார்த்தா யாரையுமே காணோம். பார்த்தா அந்த இடத்துல ஜீனி மறைஞ்சிருக்கு. உடனே கயாங் சொல்றா, "உங்க கார்ல எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பிளாக் டைய தவிர" அப்படி சொல்லி ஒரு கவர் நெறைய டைய குடுக்குறா. எல்லா சைக்கோ கொலைகாரங்களுக்கும் ஒரு சிக்னேச்சர் மூவ் இருக்கும். உங்களோட சிக்னேச்சர் மூவ் இதானா? இத பார்க்கறதுக்கே எனக்கு ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் சொல்றான், "உனக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சும் நீ ஏன் போலீஸ்ட்ட சொல்லாம என்கிட்ட வந்திருக்க? இந்த பொண்ண இப்ப போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியத செஞ்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி அவனுக்கு சாதகமா பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. உடனே ஜீனி கேக்குது, "எதுக்கு நீ வந்து கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு. அப்பதான் கயாங் சொல்றா, "ஏன்னா அந்த பொண்ணு எங்க புதைச்சு வச்சிருக்கான்னு அவன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணா தான் அவன் அந்த டெட் பாடிய எடுத்து வேற இடத்துல டிஸ்போஸ் பண்ண பார்ப்பான். அந்நேரம் நம்ம போலீஸ்ட்ட சொல்லி அவன மாட்டி விட்டுறலாம்." அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாங்க 2 பேரும். நீயும் அந்த இடத்துக்கு போவேல, அந்நேரம் வந்து கடந்த கால கயாங்கிட்ட கொண்டு போய் இத குடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நான் உன்னோட ஆசைய நிறைவேத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த மாரி விஷயத்தலாம் என்னால பண்ண முடியாது. அப்படின்னு ஜீனி சொல்றான். என்னது பண்ண முடியாதா? நீ என்கிட்ட பெரிய பொய் சொல்லியிருக்க. அந்த விளக்க குலுக்குனா உனக்கு வாந்தி வரும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது. அந்த விளக்க எப்ப தயாரிச்சாங்கன்னு சொல்லிட்டு தான் அதுல எழுதியிருக்கு. ஒரு 20 வருஷ கேப் இடிக்குது. அந்த 20 வருஷத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நீ என்கிட்ட மறைச்சிருக்க. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஜீனி அந்த விளக்க திருப்பி பாக்குது. ஆமா நீ சொன்னது ஆனா நான் ஒவ்வொரு வருஷத்தையும் அந்த விளக்குக்குள்ள உட்காந்து கரெக்ட்டா தானே எண்ணி பார்த்தேன். இது எப்படி நடந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அங்கருந்து சகித் வரான். "எஜமா நீங்க சொன்ன வாடைய நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றான். "என்ன வாடைய பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு?" அவ கேட்க எனக்கும் கொஞ்சம் தனிப்பட்ட வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அங்கருந்து போயிருது. பார்த்தா அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இங்க தான் வந்து அந்த சாகாத வரம் பெற்றவனோட வாடை அடிக்குது எஜமான்னு சொல்லியும், அங்க பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும். சரி ஓகே இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மறுநாள் ஆகுது. கயாங் கிட்ட வந்து ஜீனி சொல்றான், "நம்ம உடனே துபாய்க்கு போணும். போயி நம்மளுக்கு இந்த கேள்விக்கான பதில சொல்றதுக்கு அங்க யாரும் இருக்கலாம். அத ஃபர்ஸ்ட் நம்ம தேடி பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அதுக்கு நீ மட்டும் போ வேண்டியது தானே. நான் எதுக்கு உன் கூட வரணும்னு கேட்கும்போது, மறுபடியும் என்னைய யாராவது கெட்டி போட்டாங்கன்னா, அத அவுத்து விடுறதுக்கு நீ கண்டிப்பா வேணும்ல. உன்னால தான் நான் பாதுகாப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே அந்த சைக்கோ ஜாக் திடீர்னு வந்துட்டு ஆசைய கேட்டானா என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னா,
அதுவா? அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் எங்க இருந்தாலும் வந்துருவேன். லேம்புக்குள்ள தான் டைரி கூட இருக்கு. அதனால இது ஒண்ணும் பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம துபாய்க்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது ஜீனி. நெக்ஸ்ட் டே அப்புறம் எல்லாரும் ஏர்போர்ட்ல இருக்காங்க. பார்த்தா கயாங் இருந்துட்டு மின்ஷியையும் பாட்டியும் சேர்த்து கூட்டு வந்திருக்கா. அப்ப ஜீனி கேட்குறான், "உன்ன மட்டும் தானே வர சொன்னேன். எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டு வந்த?" அப்படின்னு. "என்னோட பாதுகாப்புக்கு யார் தேவையோ அவங்களையும் சேர்த்து நான் கூட வச்சுக்கணும்ல" அப்படின்னு சொல்றான். சரி ஓகே எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் ஃப்ளைட் ஏறி அப்படியே துபாய்க்கு வராங்க. நம்ம பழைய துபாய்க்கு போணும்னு சொல்லிட்டு ஜீனி சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு கயாங்கும், ஜீனியும் பழைய துபாய்க்கு வராங்க. அங்க வந்து ஒரு ஜாடி இருக்கு. அத தேய்க்க சொல்லி சொல்றான். நான் சொன்னாலாம் வெளிய வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி, கயாங்கும் அந்த ஜாடிய தேய்க்கிறா. திடீர்னு ப்ளூ கலர்ல ஒரு பட்டர்ஃப்ளை வருது. அதுலருந்து ஒரு பொண்ணு வெளிய வரா. அந்த பொண்ண பார்த்த உடனே, "யார் நீ?" அப்படின்னு சொல்லி கயாங் கேட்கிறா. அப்பதான் சொல்றா, "நான் இவனோட எக்ஸு. எதையுமே சொல்லாம இவளையும் ஏமாத்திட்ட போல" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கா. அதிலேயே கயாங் ரொம்பவே கோவமாயிடுறா. லவ் பண்ணும்போது குடுத்த திங்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா கேட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து கயாங்க்கு இன்னும் கோவமாயி, "நீங்க 2 பேரும் தனியா பேசுங்க. அப்புறம் பார்த்துக்கிறேன்டா உன்ன" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறா. 2 பேரும் அந்த ஜாடிக்குள்ள உட்காந்து பேசும்போது, "இதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த மாதிரி முகம் மாத்துற மாதிரி வேற ஏதாவது முகத்தோட இந்த கயாங் இருக்கால்ல, அவ முகத்தோட வந்து என்னைய ஏமாத்திருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். அவ கோவப்பட்டு, "வெளிய போறியாடா? நீலாம் சாகவே மாட்டியா?" அப்படின்னு கேட்கிறா. சரி ஓகே அத விடு. இந்த நம்மளோட தூங்குற வைக்கிற சகோதரன் இருக்கான்ல, அவன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது தான் அவ சொல்றா, "அந்த ஷாதிக்கும் ஒரு மனித பொண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தை இருக்கு. அது பாதி பூதம், பாதி மனுஷன். ஆனா அவன் செத்து போயிட்டானே. அவன் தான் இந்த கம்பளம்லாம் நெய்வான். மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி என்கிட்ட காமிச்சா, அந்த ஷாதிய வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு, அந்த கயிற வாயால கெட்டி வச்சிருக்கான். அந்த சின்ன பையன் அப்படியே நடந்து வரான். பார்த்தா கண்ணாடில ரொம்ப வயசான ஒருத்தனா தோற்றமளிக்கிறான் அந்த சின்ன பையன். அவன் சொல்றான், "இனிமே நான் நெனச்சா மட்டும் தான் உன்னால பாட முடியும். அந்த இப்லிஷ நான் ஒரு ஃபங்ஷன்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ வேணா பாரேன், அந்த பொண்ண நான் அடிமைப்படுத்திருவேன். அதுக்கப்புறம் அந்த விளக்க நீயே என்கிட்ட கொண்டு வருவ. இந்த உலகத்தையே நான் கட்டுப்படுத்த போறேன்." அப்படிங்கிற மாதிரி சின்ன பையன் வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். மறுபடியும் ஜீனிய காமிச்சா, "அப்ப அந்த பையனோட பேரு கலீத்தா?" அப்படின்னு கேட்குறான். "அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது." மறுபடியும் இவகிட்டயே போய் நீ மாட்டிக்கிட்டியா? அப்படி பழைய விஷயத்த எதையோ சொல்ல வரான். ஆனா, இவன் 20 வருஷத்த பத்தி கேட்குறான். நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் மறைஞ்சு போயிடுறா. இவன் கத்திக்கிட்டு இருக்கான். "மிச்சத்த சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவ அங்கருந்து போயிட்டா. அப்படியே கட் பண்ணி ரொம்ப மோசமான ஒரு தோட்டத்த காமிக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளிய வரான். அந்த ஏஞ்சல் அங்க இருந்து வருது. ஏஞ்சல் போய் அவன மிரட்டுறான். "அந்த ஜீனி இங்க வருவான். ஆனா நீ அவனுக்கு பழச எதையுமே ஞாபகப்படுத்தக்கூடாது. இல்லைன்னா கஷ்டப்பட்ட மாரி நீ மறுபடியும் கஷ்டப்படுவ" அப்படின்னு. இப்பதான் அவன வார்ன் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சல் அவனோட இடத்துக்கு வரான். பார்த்தா ஈகிள் சொல்றா, ஜினியாவ பார்க்கறதுக்காண்டி இப்லிஸ் போயிருக்கான்னு சொல்லியும் ஏஞ்சல் ரொம்பவே கோவப்படுது. அவ ஏதாவது அவன் மேல இறக்கப்பட்டு இருந்த கதையெல்லாம் சொல்லிற போறா. "அத சொன்னது யாரு? நீ தான? இவ்வளவு தூரத்துக்கு உண்மையா நீ இருக்கக்கூடாது. இனிமே நீ பேசவே கூடாது." அவள அப்படியே கழுத்த பிடிச்சு தூக்கி அவளோட வாய்ஸே இல்லாம பண்ணிடுறான். ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறான் அந்த ஏஞ்சல் தான் ஆக்சுவலி பார்த்தா. அப்படியே இந்த பக்கம் பாட்டியையும், மின்ஷியையும் காமிக்கிறாங்க. மால்ல நல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டிக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இத்தன நாள் கயாங் வந்து எடுத்துக்கிட்ட டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து அவளுக்கு வெறும் சப்ளிமெண்டரி தான். ஆக்சுவலி இந்த நோய குணப்படுத்துறதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டியோட நிம்மதிக்காக தான் அவ இந்த இதெல்லாம் எடுத்துக்கிறா அப்படிங்கிற மாரி இது எல்லாத்தையுமே மின்ஷி வந்து அவட்ட சொல்லிட்டு இருக்கா. "இத அவங்க பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி இத நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அப்புறம் 2 பேரும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீனிய காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் பலூன் வச்சு நடந்து போயிட்டு இருக்கான். அத பார்க்கும்போதே வேற ஏதோ ஒரு சின்ன பையன் கையில தீப்பந்தத்த வச்சு நடந்து போயிட்டு இருக்க மாரி, அப்புறம் ஒருத்தன் வந்து இந்த பழங்காலத்துல ஏதோ நடந்த மாதிரிலாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவனுக்கு வந்துட்டு போகுது. அந்நேரம் கயாங் வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து துபாய சுத்தி பார்த்துட்டு இருக்கியோ அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அப்பதான் அவன் சுயநினைவுக்கே வர்றான். அங்க பார்த்தா டூரிஸ்ட் பிளேஸ்ல ஒரு கத்தி வந்து குத்தியிருக்கு. அத பார்த்த உடனே, "இது காரணம் நீதானா?" அப்படின்னு சொல்லி கயாங் கேட்கிறா. உண்மையிலேயே அது அவனோட கத்தி தான் போல. அத எடுக்குறான். உடனே அவ இருந்துட்டு, "என்னைய கோவப்படுத்தாம அந்த இடத்துல அந்த கத்திய அப்படியே வச்சிரு. இது ஆக்சுவலி இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நீ இத எடுத்த அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்" அப்படி சொல்லி அவன வார்ன் பண்றா. அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணிட்டு தான் இது எல்லாத்தையுமே அவன் பண்ணியிருப்பான். அப்புறம் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டா வராங்க. கயாங் வந்து அந்த பழைய எக்ஸ பத்தியே கேட்டுட்டே வரா. அதுக்கப்புறம் இப்படியே பேசிட்டு வராங்க. அப்புறம் பார்த்தா மின்ஷி, ஷகீத், பாட்டி எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, "நானும் கயாங்கும் மட்டும் வெளிய போகணும்னு அவ சொல்லியிருக்கா. எங்க போறீங்க?" அப்படின்னு கேட்டா பாட்டிக்கு தெரியவே இல்ல. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. கயாங் ஒரு காலேஜ் படிக்கிற டைம் போல. அப்ப காமிக்கிறாங்க. கயாங் வந்து கேட்கிறா பாட்டிட்ட, "நீங்க உங்க பொண்ண ரொம்ப மிஸ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா மிஸ் பண்றேன். 20 வருஷத்துல ஒரு வாட்டி கூட என்னைய வந்து பார்க்கல" அப்படின்னு சொல்லி மிஸ் பண்றேங்கிறத சொல்லியும் கயாங்க்கும் ரொம்ப கோவம் வருது. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா கயாங் வந்து அவங்க பொண்ண தூரத்துல இருந்து காமிக்கிறா. அத பார்த்து ரொம்ப பாட்டி ஃபீல் பண்றாங்க. அந்த கிளர்க் பொண்ணு வந்து கயாங்
கயாங்கோட கராஜ்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இந்த சூப்பர் மார்க்கெட் ஆன்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்றதா சொல்றா அவங்க பொண்ணு. அப்ப நீயும் வெளிய போயிரு அப்படின்றாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணையும் வெளிய போ சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துட்டாங்களாம். அவங்க பொண்ணுட்ட சொல்றாங்க, "உனக்காக தாண்டி 2 வாய்ப்பையும் நான் யூஸ் பண்ணேன். ஆனா 2லயுமே நீ திருந்தவே இல்ல. நீ எனக்கு பொண்ணே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 3வது வாய்ப்ப யூஸ் பண்றதுக்காக அங்க நிக்கிறாங்க ஜீனி முன்னாடி. பார்த்தா ஜீனி கிட்ட அவளோட 3வது ஆசைய கேட்கிறா. "இதுவரை நான் கேட்ட 2 ஆசையுமே நீ மறந்து போணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாங்கிற தாட்ல கேட்டிருக்கா. எல்லா மனுஷங்களுமே இப்படிதான் பேராசையோட இருக்காங்க. நீ ஒண்ணும் விதிவிலக்கு கிடையாது. உன்னோட ஆசை நிறைவேத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த சூப்பர் மார்க்கெட் ஆன்ட்டிக்கு தெரியுது, நம்ம இதுல ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் வந்து ஜீனி கயாங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி நான் தோத்து போற ஸ்டேஜ் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கயாங். அப்பதான் ஜீனி சொல்லுது, "அப்பல்லாம் ஒண்ணும் நினைக்காத. ஒரு ஆளு தானே. இன்னும் மிச்ச ஆள் இருக்காங்கல்ல. பாத்துக்கலாம்" அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், "இது எல்லாத்தையுமே நம்ம மாத்திரலாம். உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. நீ எல்லாத்தையும் மாத்த முடியும்" அப்படின்னு சொல்லியும் கயாங் சொல்றான், "நான் மாத்திருவேன். ஆனா நீ தோத்து போயிருவேல" அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதெல்லாம் அப்படியே ஜீனி அவளை பார்த்துட்டே இருக்கான். நான் மிச்சம் இருக்கிற ஆசையை கேட்டுட்டேன் அப்படின்னா எல்லாருமே எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. யாரை பார்த்தோங்கிறத அப்ப நான் உன்னை மறந்துடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கையும் ஜீனி எந்த பதிலுமே சொல்லாம நின்னுட்டு இருக்கான். அவன் அமைதியா இருக்கிறதுலயே அவளுக்கு புரிஞ்சிருது அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் உன்னை மறந்துடுவேன். ஆனா நீ என்ன ஞாபகம் வச்சுப்பேல அப்படின்னு சொல்லி கயாங் கேட்கையும் ஆமான்னு சொல்றான். 2 பேரும் ஒரு ஃபீலிங்கோட பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கயாங் அழுகுறா. இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுதுங்கிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈகிளும் ஷஹீதும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவ சைகையில பேசுறத பார்த்துட்டு இதுக்கெல்லாம் அந்த ஏஞ்சல் தான் காரணம்னு சொல்லிட்டு ஷஹீத் போய் ஏஞ்சலை கடிக்கிறான். அந்த இடத்துக்கு ஜீனி வந்து என் மிருகத்து மேல ஏன்டா கை வச்ச அப்படின்னு சொல்லி 2 பேரும் வானத்துக்கு மேல போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது கீழ இருந்து ஒரு சின்ன பையன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். கீழ 2 பேரும் இறங்கி வந்து இதுக்கு மேல என்னால முடியாது, ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி கேக்குறான், எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. 20 வருஷம் என்கிட்ட ஞாபகமே இல்ல, அது என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறான். அப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தான் தெரியல, ஒழுங்கா சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்கையும் ஏஞ்சல் எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. உன் மரமண்டைக்கு ஒரு 3 விஷயம் புரியவே மாட்டேங்குது, நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. மொதல் விஷயம், அந்த சாகாவரம் பற்ற பையனோட உயிரை என்னால கூட எடுக்க முடியாது, நீ கொடுத்தத உன்னால கூட திருப்பி வாங்க முடியாது, உனக்கே தெரியும். 2வது விஷயம், அவன் வந்து கயாங்க குறி வைக்கல, உன்னைத்தான் குறி வைக்கிறான். உன்னோட விளக்குக்கு எஜமான் ஆகணும் தான் அவன் நினைக்கிறான். 3வது விஷயம், ஷாதி ஒண்ணும் அந்த பையனோட பிணை கைதி கிடையாது. ஷாதி தான் அந்த பையனோட அப்பாவே. ஆனா அந்த பையன் செத்து போயிட்டதால கேள்விப்பட்டேன். இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடயே இருக்கான். கயாங் ஒரு இடத்துக்கு ஹைக்கிங் வந்திருக்கா. அங்க பார்த்தா அந்த சின்ன பையனோட அப்பாவும் வந்திருக்கான். அவன் கேக்குறான் கயாங் கிட்ட, இன்னும் எத்தனை ஆசை உன்கிட்ட மிச்சம் இருக்கு அப்படின்னு கேட்கையும் கயாங் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப உனக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு, பட் ஆனா நான் இதுக்கு பதில் சொன்னா கூட நீ செத்து போயிருவ, அதனால நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கயாங் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த சின்ன பையனோட அப்பா சொல்றான், நான் இதை பண்றதுக்கு சுத்தமா விரும்பவே இல்ல, ஆனா நீ பதில் சொல்லல அப்படின்னா இதை என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறான். அங்க இருந்து விழுகுறா. அங்க இருந்து கீழே விழுகும் போதே ரிப்பேர் ஷாப்பு, மின்ஷி, பாட்டி, அதுக்கப்புறம் ஜீனி அவ லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டே கீழே விழுகுறா. அந்நேரம் கரெக்டா ஜீனி வந்து அவளை காப்பாத்திருது. ஜீனி திட்டுது, இந்த மாதிரி கீழே விழுகிறதுக்கு ஒரே வார்த்தை என்னை காப்பாத்துன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல, உன்கிட்ட தான் இன்னும் கடைசி ஆசை மிச்சம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, நான் அந்த ஆசைய கேட்டுட்டேன் அப்படின்னா உன்னைய மறந்துருவேன்ல, அதை மறக்கிறதுக்கு நான் செத்து கூட போவேன் அப்படின்னு சொல்லி அவன் இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.